எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ஸ்டோரிஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே அண்ட் இட்ஸ் எங்கள் ஊர் திருவிழா. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேஸ் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல் டூ. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்க பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி ஆக்சுவலி இட்ஸ் டே 2 அண்ட் டே 1 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாய். நடுவில் கொஞ்ச நாள் காணாமல் போயிருப்பேன். அண்ட் த ரீசன் வந்து இந்த திருவிழா தான். பிகாஸ் எங்கள் ஊர் திருவிழா நடந்துச்சு ஃபார் 2 days. ஸோ அதுக்கு போயிருந்தோம். ஸோ அதனாலே ஒரு 2 weeks அந்த மாதிரி கேப் ஆயிடுச்சு. அந்த திருவிழா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த திருவிழா வந்து 2 daysக்கு இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருவிழாவோட ஃபர்ஸ்ட் டே வந்து மார்னிங் கூழ் ஊற்றுவோம் அண்ட் ஈவினிங் வந்து பொங்கல் வைப்போம். ஆனால் அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி ஹெவியான ரெயின், யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல அவ்வளோ ஹெவி ரெயின் வரும் அப்படின்னு. ஆலங்கட்டி மழைலாம் கூட வந்துருந்துச்சு. எல்லாரும் ப்ரே பண்ணுறது வந்து இந்த 2 daysக்கு மட்டும் மழை வராமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரே பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து நல்ல ஹெவியான மழை. பிகாஸ் மழை வரும்போது இது வந்து கிராமன்றதுனால கரண்ட்டும் போயிடும். ஸோ அந்த ஃபன் எலிமெண்ட் இருக்காது. ஸோ அதனாலேயே எல்லாருமே மழை வரக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணுவாங்க. சம்ஹவ் ஒரு கண்டினியூஸ் 3 hours ஆஃப் ரெயின்க்கு அப்புறம் இந்த ரெயின் வந்து ஸ்டாப் ஆச்சு. ஒரு குவிக் ஃபிட் செக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு பொங்கலும் எடுத்துகிட்டு போயாச்சு. வச்ச பொங்கலை கோயிலில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாவிளக்கும் எடுத்துகிட்டு போவோம். அது கூட அதையுமே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். சொந்த ஊரில் திருவிழா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். மற்ற ஃபெஸ்டிவலை விட இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஜாப்காக வெளியூர் போனவங்க எல்லாருமே அந்த அன்னைக்கு வந்து அங்கே கரெக்டாக வந்துடுவாங்க. வேறு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர, ஆனால் இந்த ஃபெஸ்டிவலை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருமே வந்துடுவாங்க. திருவிழா டே 2 அண்ட் இன்னைக்கு தான் மெயின் டே ஆஃப் திருவிழா. அண்ட் இந்த திருவிழா வந்து ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஃபேக்ட் மிட் நைட்டே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வீடியோவில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸில் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பவரும் இல்லை, ஃபோனில் சார்ஜும் இல்லை. ஸோ தட்ஸ் வை. ஸோ அதனால கொஞ்சம் குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வில்லேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கே திருவிழா அப்படின்னால இன்றைக்கி வந்து ஃபுல் ஆன் நான்வெஜ் ஃபெஸ்ட் தான். லைக் சிக்கன், மட்டன் அப்படின்னு எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட் நான்வெஜ் ஃபெஸ்ட்டாக தான் இருக்கும்.
அதுவும் விறகடுப்பில் சமைக்கிறது அப்படிங்கிற டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் கொஞ்சம் கஷ்டமான வேலையும் கூட. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோனில் சார்ஜ் சுத்தமாக கிடையாது. ஜஸ்ட் 2% மட்டும்தான் இருந்துச்சு. பிகாஸ் நேற்று வந்து மழை வந்ததுனால அரௌண்ட் 24 ஹவர்ஸ் பவர் வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோனில் கம்ப்ளீட்டாக சார்ஜே இல்லை. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டைமில் தான் அந்த பவரே வந்துச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ வீடியோஸே எடுக்க முடிஞ்சுது. மார்னிங் ஊர்வலத்துக்கு அப்புறம் கண் திறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவிளக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வீட்டிலே தான் மாவிளக்கு செய்வாங்க. மீன்வைல் மாவிளக்கு செய்கிற கேப்பில் அம்மனுக்கு சாத்துறதுக்கு ஒரு பெரிய மாலையை வந்து கொண்டு போவாங்க. அதுவும் பேண்ட் செட்டோட. த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஹாஃப் சாரி வாங்கியிருந்தேன். அதுவும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து. அண்ட் இந்த ஹாஃப் சாரி பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, வேர் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. மாவிளக்கு எடுத்து முடிச்சதும் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் அதோட திருவிழா முடியறதில்ல, அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது. திருவிழாக்கு எல்லாருமே ரொம்ப ஹரிபரியாக கிளம்பணும். அதனாலே நிறைய ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அதனால மாவிளக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் திருவிழா முடிஞ்ச பிறகு தான் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல. அண்ட் ஹோல் டே ரொம்ப ரஷ்ஷிங்காக இருந்துச்சு. பட் சம்ஹவ் திருவிழா வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து மறுபடியும் கோவிலுக்கு போகணும். ஃபைனலி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற இந்த திருவிழா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக முடிஞ்சுது. நான் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணல. பட் ஸ்டில் நீங்கள் இந்த திருவிழாவோட ஒரு ஹோல்சம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
See you all soon in another interesting episode. Until then, bye bye.